வண்டி ஸ்டார்ட் பண்ணு சார். என்னப்பா செல்வம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது சார். நீங்க வேணா ஒரு தடவை ஓட்டி பாருங்களேன். என்னப்பா நீ உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் வீட்டு பக்கத்துல ஷெட்டை வச்சுக்கிட்டு இங்க கொண்டு வந்து காரை விடுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, பில் எவ்வளவு ஆச்சு? சார் நான் என்ன சார் சொல்றது, நீங்களே பார்த்து கொடுங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா செல்வம், பழக்க வழக்கம் வேற, தொழில் வேற. வேலை பார்த்தவன் நீ, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. அவர்தான் தயங்குறாருல, நீங்களா பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்கண்ணே. அப்படி இல்லடா, பார்ட்ஸ் மாத்திருப்பாங்க, லேபர் சார்ஜ் வேற இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியாம நாம ஒரு தொகையை கொடுத்து அது அவங்களுக்கு குறைச்சலா இருந்தா மனசு வருத்தப்படுவாங்கல்ல. இங்க பாரு செல்வம், எல்லாருக்கும் என்ன உண்டோ அதை தயங்காம கேளு. சார் அது ஒரு 1560 ரூபாய் கொடுங்க சார். எனக்காக எதுவும் குறைச்சி சொல்லலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி, கொடுத்துருப்பா. இந்த செல்வம், அப்ப நான் வரட்டுமா? சார் என்னப்பா? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு செல்வம். சார் அது தப்பு எங்கள் மேலே இருக்கிறதுனால கேட்குறது கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. இருந்தாலும் தொகை ரொம்ப பெருசுங்கிறதுனால மனசு கேட்க மாட்டேங்குது சார். நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலையே செல்வம். என் தம்பி வாசு வேலை விஷயமா. அட, அதான் அப்பவே முடிஞ்சு போச்சப்பா. எல்லா ஏற்பாடும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன் தம்பி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். வேலைக்கு வேலையும் போய் கட்டின பணமும் போச்சே. அதான் சார் மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த பணத்தை பொறுத்த நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எனக்கும் தெரியும் செல்வம். என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்க. உன் தம்பி தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அந்த நேரத்துல காதல் கத்திரிக்காய்னு ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. இல்லைன்னா இந்நேரம் ஜம்முன்னு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கலாமே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அந்த பணத்தை திருப்பி வாங்கித்தாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் எப்படியாவது என் தம்பிக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுங்க சார். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்னு அவ்வளவு சுலபமா செல்வா? உன் தம்பி தான் நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டானே. இப்ப மறுபடியும் அப்படி ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு எனக்கே தெரியல. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். அதனால எப்படியாவது எங்கள் வாசுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். ஆமாம் சார், வாசுக்கு எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். இல்லைன்னா அதுக்கு கட்டின பணத்தையாவது திரும்ப வாங்கி கொடுத்துருங்க. புள்ள அந்த பணத்தை புரட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இப்ப கடனாளியாகி நிற்கிறான். என்னப்பா இது, இந்த அம்மா இப்படி ஆதரவா உனக்காக பேசுறாங்க? ஆமாம் சார், இப்போ நாங்கள்லாம் சமாதானமாகி ஒன்றா சந்தோஷமாக தான் இருக்கோம். எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வம். உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கும்போது இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு நல்லது செய்யற புள்ள உன்னை போய் இப்படி தப்பா நினைக்கிறாங்களேன்னு நான் கூட வேதனைப்பட்டது உண்டு. உன்னை இவங்க ஒதுக்கி வச்சிருந்த நேரத்துல கூட உன் தம்பி வாசு கலப்பட மாவு வித்த கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனா நீ என் வீடு தேடி வந்து என் தம்பிய எப்படியாவது வெளியே கொண்டு வாங்கன்னு கெஞ்சி கேட்ட. ஆனா நீ கேட்ட விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னியே. அத நினைச்சு இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு மனசான நான் நெகிழ்ந்து போயிட்டேன்பா. இத பாருமா, அந்த நேரத்துல செல்வம் மட்டும் வந்து கேட்கலன்னா இந்நேரம் உன் புள்ள ஜெயில தான் இருந்திருக்கணும். செல்வத்தோட நல்ல மனச இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். உண்மைதான் சார். நான் இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருந்தாலும் இவன் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நல்லதே தான் செஞ்சிருக்கான். அதை இப்ப நான் உணர்ந்துட்டேன். நான் இவனை என் பெத்த பிள்ளையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த அளவுக்கு மாறினது ரொம்ப சந்தோஷமா. இப்ப கூட பாருங்க, செல்வம் உங்க புள்ள வாசு வேலை விஷயமா தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. ஆமா சார், வாசு இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவங்க மாமனார் வீட்டோட சுமூகமா இருக்கான். அவங்களுக்கு என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வேலை இருந்தா தானே கௌரவமா இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் வேலையா இருந்தா மதிப்பும் மரியாதையும் கூடுதலா இருக்கும். அதனால அவனுக்கு எப்படியாவது அந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துருங்க சார். அப்படி முடியலன்னா அதுக்கு கட்டின அந்த பணத்தையாவது திரும்ப வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு அது உதவியா இருக்கும் சார். பணத்துக்கெல்லாம் என்னால உறுதி கொடுக்க முடியாதும்மா.
வேலைக்கு வேணா எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ம் ஏய் வண்டி எடுறா. சரிண்ணே. வரேன் தம்பி. வாங்க சார். வரேம்மா. வாங்க. நீ சாப்பிட வாப்பா. ஏமா நீங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? அர்ச்சனா ஏன் வரல? ஆ, அர்ச்சனா வரலப்பா. அதான் ஏன்னு கேட்குறேன். மாசமா இருக்கால, அதான் தலை சுத்தல், வாந்தி, கொஞ்சம் மயக்கம். என்னது வாந்தி தலை சுத்தலா? ஏன்பா இப்படி பதற? மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு சகஜமா இதெல்லாம் வரதுதான். அதனால இந்த நேரத்துல நீ அலைய வேணாம், நான் போய் செல்வத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், நீ வீட்டுல ஓய்வாருன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன், நீ சாப்பிடவா. அம்மா கண்டிப்பா அர்ச்சனாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பயப்படாதப்பா, அவளுக்கு ஒன்றும் இல்லை. நீ போய் கை கழுவிட்டு சாப்பிடவா. டேய் இந்தாங்கடா போய் சாப்பிட்டு வாங்க. சரிண்ணே, வாடா போலாம். போலாண்ணே. என்னாச்சு? செல்வா, நீ இன்னும் ஒரு நிமிஷம் அங்க நின்று இருந்தேன்னா உன் கதி என்ன ஆயிருந்திருக்கும். அம்மா அதான் எனக்கு ஒன்றும் அவ்வளோல, பயப்படாதீங்க விடுங்க. அண்ணா அந்த கயிறை அன்னைக்கே மாற்றணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி விடு, முதல்ல போய் சாப்பிட்டு வா. சாப்பிட்டு வந்து முதல் வேலையை அந்த கயிறு மாற்ற. சரிண்ணே. நல்ல வேலைண்ணே, அண்ணியோட தாலி பாக்கியம் தான் உங்களை காப்பாத்திருக்குது. இந்நேரம் அது மட்டும் தலையில விழுந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அதான் ஒன்றும் அவ்வளோல, விடுங்க போய் சாப்பிட்டோம். போங்க அண்ணே போங்க. என்னது இது? எல்லாமே கெட்ட சகுனமாவே நடக்குது. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீதான் காப்பாத்தணும். அம்மா என்னமாச்சு? எனக்கு மனசு படபடங்குதுடா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா நான் என்னடா செஞ்சிருப்பேன். அம்மா என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் இப்படி அழுதுகிட்டு? இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப சகஜம்தான். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. வாங்க அம்மா, இந்த விஷயத்த அர்ச்சனா கிட்டலாம் சொல்லாதீங்க. இதோ இப்போ நீங்கள் பயப்படுற மாதிரி அவளும் பயப்படுவா. வாயும் வயிறுமா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் அவள் காதுக்கு போக வேண்டாம். ஆ சரிப்பா. வாங்க. ரம்யா குட்டி, என்ன தாத்தா? என்னம்மா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? வெரி குட் வெரி குட். என்ன பிரியா, இன்னைக்கு காலேஜ்ல இருந்து நேரத்தோட வந்துட்ட போல இருக்கு. ஆமாப்பா. என்ன காலேஜ் சீக்கிரமாவே விட்டாங்களா? அதான் நேரத்தோட வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எப்பவும் போலதான் காலேஜ் விட்டாங்க. அப்புறம் எப்படி இன்னைக்கு மட்டும் இவ்வளவு சீக்கிரமா வர முடிஞ்சது? இல்லப்பா, யூஸ்வலா காலேஜ் முடிஞ்சதும் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிட்டு தான் வருவேன். இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் ஏன்? உடனே வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். ஏய் பிரியா, மாமா ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, நீ ஏதோ பட்டம் படாம பதில் சொல்லிட்டு போற, என்ன? இல்லையே, ஒழுங்கா தானே சொன்னேன். அத்தை, இந்த டிராயிங் நானே வரைஞ்சேன், நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ரம்யா. என்னத்த பார்க்காமலே சொல்றீங்க? எங்க ரம்யா குட்டி வரைஞ்சா அழகா இருக்கும்னு எனக்கு தெரியும். போங்க அத்தை, நீங்க பேட் கேர்ள். ரம்யா, வந்து பாலை குடி. புக்க வச்சுட்டு பிரியா. பாலை குடிடி. என்ன பிரியா, நேத்திலேருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ பழைய மாதிரி இல்லையே, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல பிரியா, வீட்ல இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியாது உன்னை பத்தி. நேத்துல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். நீ பழைய மாதிரியே இல்ல, உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது.
ஏதாவது பிரச்சனைனா வெளிப்படையா எங்க கிட்ட சொல்லுமா. ஐயோ அண்ணி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன தலையெழுத்தோ தெரியல. ச்சே, இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியறது இல்ல. வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சிருக்கிறது அடிவயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்றது சரியாதான் இருக்கு. என்ன சிவகாமி, வரும்போதே புலம்பிக்கிட்டே வர? என்னத்த சொல்றீங்க? அடுத்த தெருவுல இருக்காளே சாந்தி, அவ பொண்ணு சுபா கூட படிச்ச பையனோட ஓடி போயிட்டாளாம். என்னத்த சொல்றீங்க? குனிஞ்ச தலை நிமிராம போவாளே அந்த பொண்ணா? அவளேதான். இத்தனை நாளும் குனிஞ்ச தலை நிமிராம அடக்க ஒடுக்கமான பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இன்னைக்கு குடும்பமானத்தே கப்பல் ஏத்திட்டா. பாவி பாவி. அவங்க வீட்டு முன்னாடி கும்பலா நின்னுட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு போனா அந்த சாந்தி என் கைய பிடிச்சுக்கிட்டு, அக்கா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு ஒன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. தாய் தகப்பன தலைகுனிய வச்சுட்டு அவங்கள அவமானப்படுத்திட்டு எப்படிதான் இப்படி ஒருத்தனோட ஓடி போறதுக்கு இவளுங்களுக்கு மனசு வருதோ தெரியல. 19-20 வருஷமா வளர்த்த அப்பா அம்மாவை விட நேத்து வந்தவன் அவளுக்கு பெருசா போயிட்டான்ல. அந்த பொண்ணை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. அந்த பொண்ணு இப்படி பண்ணுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல அத்தை. ஆட, இதை விட ஒரு கொடுமையை கேளு. அந்த சுபா பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சம்மந்தம் பேசி வச்சிருக்காங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் ஒரு பக்கம் வந்து நிக்கிறாங்க, எங்களை ஏமாத்திட்டீங்களேன்னு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம சாந்தி அவ வீட்டுக்காரும் தலை குனிஞ்சு நின்னுட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது என் வயிறு பத்தி எரிஞ்சுது. அந்த ஓடுகாலி மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான்னா நானே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். பெத்தவங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு ஓடுறதுக்கா பிள்ளைங்களை பெத்து வளர்க்கறது? என்ன பிள்ளைங்க இவங்கெல்லாம்? எந்த தாய் தாப்பனுக்குமே வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அது போகட்டும், நீயாவது அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதலா சொல்லிட்டு வந்தியா? என்னத்தங்க ஆறுதலா பேசுறது? எனக்கு வந்த கோவத்துக்கு நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். திட்டிட்டு வந்தியா? அறிவு இருக்கா உனக்கு? என்னத்த பண்ண சொல்றீங்க? பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் போருமா? அதுங்களை பொறுப்பா வளர்த்து நல்லபடியா பாத்துக்க வேண்டாம்? அப்படி செஞ்சிருந்தானா அந்த பொண்ணு ஓடி போயிருப்பாளா? தாயோட வளர்ப்பும் சரியில்லை, கண்டிப்பும் சரியில்லை. நான் கூட தான் 3 பொண்ணுங்களை பெத்து வளர்த்தேன். எனக்கு இந்த மாதிரி நடந்ததான்னு அவளை பார்த்து கேட்டேங்க. அதுக்கு அவ சொல்றா, அக்கா நீங்க 3 பொண்ணுங்களை பெத்தீங்க, 2 பொண்ணுங்களை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. உங்க 3வது பொண்ணு பிரியா இருக்கிற இடம் தெரியாம காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. உங்க அளவுக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணலக்கா. ஒத்தைய பெத்துட்டு நான் இப்படி பறி கொடுத்து நிக்கிறேனேன்னு ஓன்னு அழுவுறா. எல்லாரும் இந்த சிவகாமி மாதிரி ஆயிட முடியுமான்னு பெருமையா பேசிட்டு வந்தேங்க. சிவகாமி, உனக்கு வயசாயிடுச்சே தவிர எந்த இடத்துல எப்படி பேசணும்னு ஒன்னும் தெரியல. சும்மா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இவ்வளவு தூரம் பேசினாலும் கடைசியா புருஷன் முன்னாடி கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். சரி பிரியா, கிச்சன்ல அத்தைக்கு காஃபி போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துதா. ஏங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் இப்படி நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குங்க. நம்ம பிரியாக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிடணுங்க. அதுக்கு என்ன அவசரம் இப்போ? என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த சாந்தி அழுதுகிட்டே, அக்கா நீங்க 3 பொண்ணுங்களை பெத்து நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிட்டீங்கன்னு சொன்னா. ஊருக்குள்ளர கௌரவமா வாழ்றதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டிருப்போன்னு நமக்கு தாங்க தெரியும். இந்த நல்ல பேர் கெடுக்கிற மாதிரி உங்க மெக்கானிக் மாப்பிள்ள நம்ம பிரியா மேல இல்லாதும் பொல்லாதும் சொல்லி சேர்த்த வாரி பூசிட்டான். அதாங்க சொல்றேன், சட்டுப்புட்டுன்னு பிரியாக்கு ஒரு நல்ல வரனா பார்த்துட்டோன்னா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவ படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு, படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுங்கிற? ஐயோ, உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லணுமாங்க? நம்ம ஜெயந்தி சொன்ன மாதிரி அந்த மெக்கானிக் பைய பிரியா பத்தி ஊர் பூரா பத்த வச்சிருக்கிற நெருப்புனால அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காம நம்ம வீட்டோட தங்கி இருக்கிற நிலைமை வந்து. என்னங்க இப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டுட்டீங்க? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காத பொம்பளையா? நேத்து நானும் வினோத்தும் பேசிட்டு இருக்கும்போது எதேச்சியா பிரியாவோட கல்யாண பேச்சு வந்தது. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னும் 6 மாசத்துல பிரியா எப்படியும் படிப்பை முடிக்க போறா. முடிச்சதும் நாம எப்படியும் அவளுக்கு கல்யாணம் பண்ணதானே போறோம். அதுக்குள்ளர நாம வரனை பார்த்துட்டு இருந்தோம்னா அவ படிப்பு முடியறதுக்கும் நாம அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு சரியா இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். என்ன பேசுற நீ? நம்ம 2 பொண்ணுங்களோட கல்யாண விஷயத்துல நீ அவசரப்பட்டதுனாலதான் நாம இன்னைக்கு இவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த தப்பா பண்ணாத. பிரியா படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு, அவ படிப்பு முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு.
மாமா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தை அவசரப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. செல்வம் நம்ம குடும்பத்து மானத்தையும் கௌரவத்தையும் குழி தோண்டி புதைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு 2 பேர் விசாரிச்சவங்க நாளைக்கு நம்ம பிரியாவை பத்தி ஊர் புறா விசாரிச்சாங்கன்னா அப்புறம் அவளை தேடி எப்படி மாமா நல்ல வரன் வரும்? நாளைக்கு அவ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் அப்புறம் நம்ம அர்ச்சனாக்கு கல்யாணம் தள்ளி போன மாதிரி ஆயிடுமே. இத பார் ஜெயந்தி, யூகத்தின் அடிப்படையில வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. ஐயோ நான் அதுக்கு சொல்லல மாமா. எப்படியா இருந்தாலும் பிரியா படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அதை இப்ப பண்ணா என்ன தப்புன்னு தான் கேக்குறேன். என்ன பிரியா அங்கேயே நின்னுட்ட? ஓ, உன் கல்யாண பேச்சு எடுத்த உடனே வெக்கப்பட்டு அங்கேயே நின்னுட்டியா? வா வா, அத்தைக்கு காஃபி கொடு. வா பிரியா, உன் விருப்பம் என்னன்னு தெரியாம நாங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே?